நம சிவாய. ஓம் கருப்பா மயானத்தில் சென்று மகாபலி கொண்ட மாய கருப்பா நான் நினைத்த சத்துருக்களை உச்சியில் குத்து மண்டையனருக்கு தோல் இரண்டை தூக்கு நாக்கு பிடாரியே வாக்கு வயிற்றுக்குள்ளே சென்று ஈரலை கவு ரத்தத்தை கூடி அராரா ஓம் கிரீம் பட் சுவாகா ஓம் நம சிவாய. ஓம் மாந்திரீகத்தில் செய்வன பாதிப்பில் இருந்து விடுபடுவது இப்படிதான். இந்த செய்வன பாதிப்புன்னு கேட்டிங்களன்னா பல வகையான உங்களுக்கு மாந்திரிகத்தில் செய்வன ஏவல் பில்லி சூன்யம் செய்து பாதிப்புகளை உருவாக்குவாங்க. அது என்னென்ன பாதிப்புன்னு கேட்டிங்களன்னா ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிருப்பாங்க, வியாபாரம் நடக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நடக்கவே கூடாதுன்ற அளவுக்கு செய்வனை செய்து உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருப்பாங்க. ஒரு கடை வச்சுருக்குறீங்கன்னா அந்த கடை ஓடாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. கையில் காசு பணம் தங்காது, வீட்டில் தினசரி சண்டை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகிறது, சேர்ந்துருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது. அது மட்டும் இல்லாத வீட்டில் உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளைங்களுக்கா உங்கள் பேச்சை பிள்ளைங்க கேட்கக்கூடாதுன்றதுனால செய்திருப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான பாதிப்பிலிருந்து விடுபடுறது எப்படின்றது தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுக்கணும். செய்வின பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கான சக்கரம். சரிங்களா? இந்த மாதிரி சக்கரத்தை தான் போடணும். இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தை சுற்றி நம சிவாயான்றதை எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம செய்வின பாதிப்பிலிருந்து விடுபடுறது தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த சக்கரத்தை சுற்றி நசி நசின்னு எழுதணும். நசி பிரி, இங்கேயும் நசி பிரி, இந்த மாதிரி எழுதிட்டு யாரை அதாவது யாருக்கு இந்த பாதிப்பு இருக்குதோ அவங்களோட பேரை இந்த சக்கரத்தில் எழுதணும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதணும். சரிங்களா? அவங்களோட பேர் எழுதிட்டு கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதிட்டு முதல்ல இந்த சக்கரத்தை மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கான பூஜை விதிமுறையை செய்யணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யாருக்கு இந்த பாதிப்பு இருக்குதோ அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும். அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது மட்டும் இல்லாத அவங்களோட ஃபோட்டோக்கையும் அவங்களோட பேர் எழுதிட்டு கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கணும். இந்த மண் பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுக்கணும். இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கு நடுவுலையும் பாதிப்பு, அதாவது யார் மீண்டு வரணுமோ யாருக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதோ அவங்களோட பேரை இதில் எழுதிக்கணும். கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதி இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்துலேயும் சக்கரத்தை போட்டுக்கிறோம். அவங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பித்தளை தகுடு, இந்த பித்தளை தகுடு எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா சக்கரம், செய்வின பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கான சக்கரம். இந்த சக்கரத்தை நான் தரையில் போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் தகுடில் போடணும். இந்த சக்கரத்தை தகுடில் போட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள், நம சிவாயான்றதையும் இந்த நசி நசி பிரி பிரின்றதையும் இந்த சக்கரத்தை சுற்றி எழுதிட்டு சக்கரத்துலேயும் அவங்களோட பேர் இந்த தகுடில் சக்கரம் போட்டிருக்கிறோம் பாருங்கள், அந்த சக்கரத்துலேயும் அவங்களோட பேர் எழுதினோம் அந்த தகுடில். இந்த தகுடை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், 4ஆக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி தகுடு 4ஆக மடிச்சுக்கிட்டு இதோடு சேர்த்து பாருங்கள் 3 கலர் நூல் கட்டி மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த ஆணிக்கு கட்டியிருக்கணும். இந்த மாதிரி ஆணியும் 4 எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த தாயத்து, இந்த மாதிரியான 2 தாயத்தையும் எடுத்து இந்த தாயத்துக்குள்ளேயும் அவங்களோட பேர் அவங்க அம்மாவோட பேர் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்ற ஊர் பேரை போட்டு எழுதி இந்த மாதிரி நம்ம தாயத்தை 2 அடிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரத்தை எடுத்துக்கணும். இந்த மண் பாத்திரத்துலேயும் நம்ம சக்கரத்தை போட்டு மந்திரத்தை சொல்லி பேர் எழுதி வச்சுருக்கணும். இது அப்படியே இந்த சக்கரத்தில் வச்சுட்டு எத்தனை பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குதோ ஒருத்தருக்குன்னு கேட்டிங்கன்னா 8 முட்டை எடுத்துக்கணும். சரிங்களா? நான் 2 முட்டை எடுத்துருக்குறேன் பாருங்கள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆண் உருவம் வரைஞ்சிக்கலாம், பெண் உருவம் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அவங்களோட பேர் எழுதியிருக்கிறேன், அவங்க அம்மா பேரும் எழுதியிருக்கிறேன்.
இது அப்படியே இந்த மண் பாத்திரத்தில் வச்சிடணும். பாருங்கள், நான் 2 முட்டை காட்டுறேன் சரிங்களா. பின்னாடி பக்கமாக அவங்களோட பேர் எழுதி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா, இந்த தாயத்து தகுடெல்லாம் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்க பாருங்கள். இந்த தகுடு 4ஐயும் அதில் போட்டுக்கிறேன். இந்த ஆணி, அதே மாதிரி அவங்களோட பேர், ஊர், அம்மா பேர் எல்லாம் எழுதி வச்சுருக்கிற இந்த தாயத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் சரிங்களா. 8 எலுமிச்சை பழம் வேணும். நான் ஒரு எலுமிச்சை பழம் தான் கட்டுறேன். ஆனால் அதுக்கு வந்துட்டு சேவன பாதிப்புலேருந்து வீடு பண்ணணும்னு கேட்டிங்களன்னா 8 முட்டை 8 எலுமிச்சை பழம் தான் வேணும். இந்த ஒவ்வொரு எலுமிச்சை பழத்துலையுமே நம்ம அவங்களோட பேர், அவங்க அம்மாவோட பேர், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்ற ஊர் பேரை வந்துட்டு நம்ம எழுதி இந்த எலுமிச்சை பழத்தையும் இதில் வச்சுக்கணும் சரிங்களா. இதோடு சேர்த்து கேட்டிங்களன்னா, சேவன பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு பூஜை விதிமுறை இருக்குது. அதை எப்படி செய்யணும், எங்கே செய்யணுன்றதை சொல்கிறேன். தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி உட்காந்து மயானத்தில் செய்யணும் சரிங்களா. மயானத்தில் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த தகுடு எழுதி, இந்த மண் பாத்திரத்துலையும் சக்கரத்தை போட்டு, முட்டை, எலுமிச்சை பழம், தகுடு, தாயத்து, ஆணி, முக்கியமாக கேட்டிங்களன்னா அவங்களோட ஃபோட்டோ சரிங்களா. அவங்க ஃபோட்டோ அவங்க பேர் எழுதி போட்டால் போதும். தேவைப்பட்டா அவங்களால முடியும்னா அவங்களோட அழுக்கு துணி, அப்படி இல்லை தலைமுடி, காலடி மண் எடுக்க முடிஞ்சால் அதையும் இந்த மண் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சரிங்களா. இது எல்லாம் இந்த சக்கரத்தில் வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு கேட்டிங்கன்னா பூஜை விதிமுறை பண்ணணும். இந்த பூஜை எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பூஜைக்குமே நம்ம அவல், பொரி, கடலை இந்த மாதிரி வைக்குவோம். இது சேவன பாதிப்புலேருந்து மீண்டு வரத்துக்காக கறி விருந்து வைக்கணும் சரிங்களா. ரத்தம் சாதம், அப்படிலாம் கறி குழம்பு சாதம் அந்த மாதிரி வைக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா முட்டை, சுருட்டு, சாராயம், வெத்தலை பாக்கு, வத்தி, சூடம், ஊதுவத்தி இது எல்லாம் வச்சுட்டு தூபம் காட்டி 1008 உரு போட்டு மந்திரத்தை சொல்லி தெற்கு பக்கமாக உக்காந்து மயானத்தில் இந்த 1008 உரு போட்டு மந்திரத்தை சொல்லி, இதோடு சேர்த்து வெண்கடுகு, சாம்பிராணி, எட்டிக்குச்சி, எருக்கங்குச்சி, வேப்ப எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா, இதை அப்படியே இந்த எரிமேடையில் கொண்டு போய் மயானத்தில் உட்காந்து பூஜையை முடிச்சுட்டு எரிமேடையில் கொண்டு போய் நீங்கள் கொளுத்திட்டு இந்த எரிமேடையிலே தூக்கி போட்டு இதை உடச்சிட்டு வரணும். இதை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 8 எலுமிச்சை பழத்தை வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எரிமேடையில் 4 பக்கமாக இருக்கிற 4 திசையிலையும் 4 எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்துடணும் சரிங்களா. மயானத்தில் 3 எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்துடணும். இன்னும் இருக்கிற 1 எலுமிச்சை பழம் வந்துட்டு நீங்கள் சேவன பாதிப்புலேருந்து மீண்டு வரணுன்றதுக்காக உங்கள் தலையை சுற்றி முக்கூட்டு வழியில் உடச்சிட்டு வரணும். இது எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தாயத்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாயத்தை வந்துட்டு ரெண்டா எடுத்து வெட்டி போட்டுட்டு வரணும் சரிங்களா. மயானத்தோட முக்கூட்டு வழியில் 2 வெட்டி போட்டுட்டு வரணும். இந்த தகுடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தகுடு ஆணி வந்துட்டு ஒரு நாளைக்கு அதாவது 4 திசையிலுமே 4 பக்கம், இதாக கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே 4 திசையில் போட்டுட்டு வந்துடணும் சுற்றி சரிங்களா. இப்படி போட்டுட்டு இந்த தாயத்தை 2 வெட்டி போட்டுட்டு வந்தால் போதும். எப்பேற்பட்ட சேவன பாதிப்பாக இருந்தாலும் அதுலேருந்து விடுபட்டு வந்துடலாம். நமச்சிவாயம்.